ஹே மக்கா, நீங்கள் ஜிம் போகாட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் வெளியே வாக்கிங் போகாட்டினாலும் பரவாயில்ல, ஒர்க் அவுட் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல. ஆனால் உங்கள் வீட்டு மொட்டை மாடி எதுக்கு இருக்குது? அவ்வளோ பெரிய இடம் எதுக்கு இருக்குது? யாரும் தினமும் அங்கே வந்து என்ன தூங்குறாங்களா, சமைக்கிறாங்களா? எதுக்கு? சும்மா தானே இருக்குது. நமக்கு இந்த இடம் போதுமே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் வாக்கிங் நடக்கிறதுக்கும். அழகா ஏன் இருக்கிற ஸ்பேஸை நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம்? ஜிம்முக்கு போனால் தான் வெயிட் குறையணும், ஒரு ரவுண்டுக்கு போய் ஓடினா தான் வெயிட் குறையும், ஒர்க் அவுட் பண்ணால் தான் வெயிட் குறையும்லாம் கிடையாது. இருக்கிற ஸ்பேஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட பாடியில் இருக்கிற வெயிட் குறையுதா இல்லையாங்கிறத வந்துட்டு டிசைட் ஆகும். சரிங்களா? இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து எதுக்கு சொல்லுங்கள்? எல்லாரும் விட மொட்டை மாடியும் வந்துட்டு வீடுன்னு இருந்தாலும் மொட்டை மாடி ஒன்று இருக்க தான் செய்யும். மொட்டை மாடி இல்லாத வீடு எதுவும் இருக்கா? இல்லை, எல்லார் வீட்லையும் மொட்டை மாடி இருக்குல்ல. அப்படியே நீங்கள் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. யூஸ் பண்ணுங்கள். தினமும் 40 minutes வாக்கிங் நடங்க போதும். உங்களை ஒன்றும் நான் வந்து எடுத்த உடனே நீங்கள் தம்பிள்ஸ் தூக்கணும், அவ்வளோ கேஜி தூக்கணும், அதெல்லாம் எதுவுமே சொல்ல. இருக்கிறத காசு செலவே இல்லாமல் எப்படி நம்மளால் நம்ம பாடியை மெயின்டைனாக வைக்க முடியுமோ அப்படி பாருங்கள். காசு கொடுத்தா தான் நான் அதுக்கு காசுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் பணக்காரனாக இருந்தால் உங்கள் அக்கௌண்ட்டில் நிறைய காசு இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க. நான் அது வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் காசு கொடுக்காமலே சிலவங்க வெயிட் குறைக்கணும். யூடியூப்பில் நிறைய பார்க்குறாங்க, ட்ரிங்க் எடுக்கிறாங்க. ஒரு ட்ரிங்க் எடுக்கிறதுனால ஒரு நாள் நைட்டில் வெயிட் குறைஞ்சிருமா? எப்படி? நீங்கள் 10-15 வருஷம் தின்ன கொழுப்பு எல்லாம் ஒரு நாள் நைட்டில் வெயிட் குறைஞ்சிருமா? எனக்கு புரியல. இருக்கிற ஸ்பேஸை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லை, உங்கள் உடம்புக்கு தான் நல்லது. ஹார்ட் அட்டாக்கு எல்லாம் வந்து ஒரே நேரத்தில் வந்து போக வேண்டியதான் மேலே. தினமும் 40 minutes வாக்கிங் நடங்க. நைட் ஈவினிங் பண்ண முடியலனாலும் மார்னிங் பண்ணிட்டு போங்க. அவ்வளோத்துக்கு ஒன்று நம்ம ஒன்றும் 24 hours நம்ம வந்து ஒன்றும் ஒர்க் அவுட் வேலை பார்க்கல. எல்லோரும் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கிறோம். காலை 8 மணி 7 மணிக்கு தான் போகிறோம். ஒரு 5:30 5 o'clock 30 minutes தினமும் நடங்க. ஃபஸ்ட்டு தின்னுட்டு சும்மா போய் படுத்துக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அறிகுறியாக வாழ்ந்துட்டு போயிடணும். அவ்வளோதான். ஏன் வாழ்கிறோம்? சும்மா சாப்பிட்டுட்டு திருப்பி ஃபோன் எடுத்துணும், வண்டிட்டு திருப்பி படுத்துட்டு திருப்பி காலைல திரும்பி வேலை திரும்பி இப்படியாவா? ஃபஸ்ட்டு உங்கள் பாடி நீங்கள் தான் டேக் கேர் பண்ணிக்கணும். புரியுதா? அது இருக்கிற ஸ்பேஸை ஒழுங்காக பயன்படுத்திக்கோங்க.